ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ் 2.0. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 எபிசோட் 5 ஃபர்ஸ்ட் பேட்டில். ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்கணுமே ஒரு கொஞ்சம் பேர் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க. பட் எனக்கு அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமே இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அனிமே பார்க்காதவங்க கூட இந்த மாதிரி அனிமே பார்த்தா மறுபடியும் அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி, வளமனு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கி நான் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஃப்ளாஷ்பேக் தான் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது வருஷம் 845 மனித குலமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கொலோசல் டைட்டன் எங்கள் நகரத்தை வந்து தாக்குனதுக்கு அப்புறம் தான் எங்கள் சிகன்சினா நகரத்துக்குள்ளே ஏகப்பட்ட டைட்டன் சூடு வர ஆரம்பிச்சிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால் மரியாவுமே இப்போ கைவிடப்பட்டுருச்சு. வால் மரியா இருக்கிற ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே இப்போ வால் ரோஸு கொண்டு வரப்பட்டாங்க. அண்ட் அதெல்லாமே இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு மேலே எந்த டைட்டனும் எது வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொலோசல் டைட்டன் வந்து இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன்ல, இப்போ மறுபடியும் நான் உன்னை பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ நீயும் நானும் தீக்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது அப்படின்னு நம்ம இறன் வேகமாக போய் அந்த கொலோசல் டைட்டனை பக்கத்தில் போய் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா போன தடவை மாதிரி இந்த தடவை நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா போன தடவை நாங்கள் எல்லாருமே வீக்காக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறன் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது அந்த கொலோசல் டைட்டன் பார்த்தீங்கன்னா இவன் அடிக்காமல் அங்கே இருக்கிற கேனன் தான் அடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா இந்த பீரங்கை கூட வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட டைட்டன்ஸை அசால்ட்டாக அடிச்சிடலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொலோசல் டைட்டன் அதை அடிக்குது. இதுக்கு என்ன சிந்திக்கிற அளவுக்கு மூளை இருக்குது என்ன, இது எப்படி கரெக்டாக செயல்படுதுன்னே தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம் இருக்குது. ஆனால் இதெல்லாத்தையும் பற்றி நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். எனக்கு முக்கியமானது உன்னை கொல்ல வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த கொலோசல் டைட்டனோட கையில் இறங்கி நம்ம ஹீரோ பறந்து போய் அதை கழுத்துக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறக்காக அவன் போயிட்டு இருக்கிறான் பாருங்க. ஸோ இந்த தடவை உன்னை நான் ஒரே அடியே கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இறன் பக்கத்தில் போகும்போது அதோட உடம்புலேருந்து ஒரு பெரிய அனல் காத்தி அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த காற்றுல நம்ம ஹீரோவோட தப்பிக்க முடியல. இருந்தாலும் உன்னை விடவே மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு அடியே அடிக்கிறான் பாருங்க. அடுத்த செகண்ட் டைட்டன் அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஆவியில் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு இந்த டைட்டன். எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. கீழே விழுக போயிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. அங்கே ஒரு கீரை போட்டு அதே இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறான். என்னாச்சு அந்த டைட்டனை கொண்டுட்டி அப்படின்னு தாமஸ் கேட்கும்போது இல்லை, அது போன தடவை மாதிரியே மறுபடியும் இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது இப்போ உருவாக்கின கூலி அது எதிர்ச்சியாக உருவாகிருக்குது. அது இப்போ வந்த காரணமே இந்த கேனன்ஸ் அடிக்கிறக்காக தானா அப்படின்னு இருக்கிறாங்க. என்னாச்சு யாரன் ஏன் அப்படி அங்கேயே நின்றுட்டு இருக்கிற, நம்ம ஏதாவது போய் ரிப்போர்ட் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு கோனி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட சீனியர் வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாருமே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதாவது இந்த வேன்கார்டு சிட்டியில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைனா போய் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சீனியர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ண கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அலாம் மணி இருக்குது. அந்த மணியை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல டைட்டன் வந்துருச்சு அப்படின்னு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு குட்டி குழந்தை பொம்மை போட்டு அதை எடுக்க முடியாத அளவுக்கு கூட இவங்க எல்லாருமே அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. டைட்டன்ஸ் எப்படியாவது உள்ளே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இவங்க எல்லாருமே ஒரு ட்ராப் மாதிரி செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே டைட்டன்ஸ் எப்படி தான் உள்ளே வந்தாலுமே அதுங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேன்கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே சில சீனியர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது சில சர்வே காப்ஸ் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏகப்பட்ட டைட்டன்ஸை கேனன்லேயே போட்டு அடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க போய் அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம எரன் மிகாசா எல்லாருமே அவங்களோட கேஸ் சிலிண்டர்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் போன எபிசோடில் லவ்வர்னு சொல்லிட்டு நம்ம எரன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான்ல, அப்போ லவ் பண்ணலன்னு சொன்ன பசங்க இப்போ இங்கே ஒன்றா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சாக மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இங்கே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆர்மினுக்கு கைகள் எல்லாமே நடுங்கிட்டு இருக்குது. இவனால் கேஸ் கூட கரெக்டாக ஃபில் பண்ண முடியல. ஆர்மின் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம யாருன்னு கேட்கும்போது இது போன வருஷம் மாதிரியே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு ஏன் இப்படி பயமாக இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு ஆர்மின் வாயை பிறந்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன்னா போன தடவை மாதிரி நம்ம இப்போ இருக்க போகிறதில்ல, இன்னும் இந்த தடவை மனுஷக்குள்ள எல்லாருமே டைட்டன்ஸ் ஜெயிக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வேன்கார்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துல சீனியர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போன தடவை மாதிரி இப்போ எப்பவுமே இருக்க போகிறதில்ல, நம்மளோட வாழ்க்கை முறை மாற போகுது அப்படின்னு இங்கே நம்ம யாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டைட்டன்ஸை அடைச்சி வச்சிருக்கிறதுக்காகவே ஒரு ட்ராப் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ட்ராப் எல்லாத்தையுமே தாண்டி மறுபடியுமே இங்கே வால் ரோஸ்க்குள்ளே எல்லா டைட்டன்ஸுமே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. சீன் கட் பண்ணால் ரொம்பவே அமைதியான ஒரு இடத்துல ஒரு பெரிய கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா, அதாவது ஒரு பெரிய இடத்து ஆம்பளைங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக்சஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் ஜெயிச்சிட்டாரு. அதாவது அந்த கிங் வந்து ஜெயிச்சிட்டாரு. என்னாச்சு உன்னால் இதை கூட ஜெயிக்க முடியல பிக்சஸ், ஏன்னா நீ சதர்ன் டெரிட்டரியில் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற, ஒரு செஸ்ஸில் கூட என்னால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு அங்கே ஏகப்பட்ட ஸ்வீட் எடுத்து பார்த்தீங்கன்னா வாயில் அமுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஒரு பெரிய இடத்துக்காரங்களாச்சு, அதனாலே எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. டப்புன்னு அந்த இடத்துல ஒரு சர்வே சொல்லிட்டு வந்துட்டு கமாண்டர் பிக்சர்ஸ் வால்ரோஸ்குள்ளே இருக்கிற ட்ராட் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே டைட்டன்ஸ் எல்லாமே பூந்துருச்சு, கொலோசல் டைட்டன் நீங்கள் திரும்ப வந்துருச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே விஷயம் அப்படின்னா எல்லாத்தையுமே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவனோட பேர் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பார்ட்டு.
அவரோட சரக்கு எடுத்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஹே பிக்சஸ் எதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டு இருக்கிற? ஸோ நீ என்னை பாதுகாக்கணும். அவங்க எல்லாருமே வெறும் உயிருக்கு மதிப்பில்லாதவங்க. நீ என்ன காப்பாற்றினா கூட உனக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா பார்ட்? ஏன்னா அவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கிறது என்னோட காம்ரேட்ஸ். அவங்க எல்லாருமே டியூட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களோட உயிர் கூட பொருட்படுத்தாமல் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ எனக்கு நீங்கள் முக்கியமா அவங்க முக்கியமாண்ணா? எனக்கு என்னோட காம்ரேட்ஸோட கடமை தான் முக்கியம். அதனால் நீங்கள் வழக்கம் போல் எப்போவுமே இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிக்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு செஸ்ஸில் கூட என்ன ஜெயிக்க முடியாதவன் நீ எப்படி போய் டைட்டன்ஸ் அடிப்ப அப்படின்னு பார்ட் கேட்கும்போது கமாண்டர் பிக்சஸோட அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்தா பேட்டில் கிரவுண்டில் இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே கலங்கி போயிடும். அதனால நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு பிக்சஸோட அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்காங்க. சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு பிக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட் வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம ட்ராட் டிஸ்ட்ரிக்டில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேன்கார்டு அப்படிங்கிற ஒரு நகரத்துக்குள்ள தானே இங்கே டைட்டன்ஸ் எல்லாமே புந்துருக்குது. அதை இப்படியே சமாளிக்கிறதுக்காக கேரிசன் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டு மிடில் அப்புறம் ரியரு மொத்தமாக 3 வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த நகரத்தை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புரட்டி இவங்க அட்டாக் பண்ண தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஆர்மர் டைட்டன் இந்த இடத்துல வந்துருச்சுன்னா நமக்கு சூழ்நிலை இன்னும் மோசமாயிரும். எனவே கொலசல் டைட்டன் மட்டும் தான் வந்துச்சு. இப்போ அது எங்கே போச்சுன்னு கூட தெரியல. ஆர்மர் டைட்டன் எப்போ வரும்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் ஆர்மர் டைட்டன் வரத்துக்குள்ளே நம்ம ஏதாவது முடிச்ச வேலையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே இதே இடத்துல செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரிசன் எலைட் ஸ்குவாட் கேப்டன் பார்த்தீங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அண்ட் நீங்கள் எல்லாருமே இங்கே கடமை செய்ய தயாராக அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாருமே பயத்திலேயே சரி நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி போய் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அறக்க பறக்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க டைட்டன்ஸை கொட்டுறதுக்காக. அதே சமயத்தில் ஜீன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். ஏன்னா இன்னும் ஒரு நாள் லேட்டாக அந்த டைட்டன்ஸ் வந்திருந்தா இவன் மிலிட்ரி போலீஸ் பரேடில் சேர்ந்துருக்கலாம். ஆனால் இந்த டைட்டன்ஸ் எல்லாமே இங்கே வந்ததுனால இவனால் போக முடியல. ஸோ அவன் ரொம்பவே டென்ஷனாக பக்கத்தில் இருக்கிற காம்ரேட்ஸில் அழுகிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே கடுப்பட போயிட்டு இருக்கிறான். இறன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு போய் முட்டிட்டான். ஜீன் என்னாச்சு உனக்கு? ஏன் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறன்னு கேட்கும்போது என்னவா ஏன் நீ சர்வே காப்ஸ் ஆகணும் தானே சொன்னேன். போய் நீ எப்போ வேணால் அதுங்களுக்கு சாப்பிட மாறிக்க. என்னாலலாம் முடியாது. இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்தா நான் மிலிட்ரி போலீஸ் கிரேடாக மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீன் சொல்கிறான். நீ எப்பேற்பட்ட கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஏன்னா டைட்டன்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்குது. ஏன்னா உன்னை முன்ன பின்ன காப்பாற்றுறவங்க உன்னை முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உன்னை காப்பாற்றிருக்காங்கல்ல. அவங்களுக்காக நீ கொடுக்குற மரியாதை இதுதானா? சரி அவங்க பயந்து ஓடி இருக்கட்டும். ஆனால் நீ இப்போ உயிரோட இருக்கிறக்கான காரணம் அவங்க உயிர் விட்டனால தான். அவங்க உயிர் பிச்சை போடுறதுனால தான் நீங்கள் இருக்கிற முதல்ல அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யாரும் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா நீ அந்த மிலிட்ரி போலீஸ் பிரிவேஜுக்கு போனாலுமே நீ அங்கே உயிரோட இருப்ப, இங்கே உயிரோட இருப்ப, முதல்ல அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜீன் கிட்ட நம்ம யாரும் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிகாசா நம்ம யாரும் கூடயே தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி நான் அவங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு மிகாசா சொல்லும்போது மிகாசா தான் இங்கே டாப் பெஸ்ட்டாக இருக்கிறாள். ஸோ அவளை ரியர் குவார்டில் வந்து போட்டாங்க. ஸோ நீ எப்போவுமே ரியரில் தான் வந்து கார்ட் பண்ணணும். நீ எங்கே கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சீனியர் கூப்பிடும்போது இல்லை நான் யாரும் கூட இருக்கிறேன் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறா மிகாசா. அப்படின்னு நம்ம மிகாஸோட தலையிலே ஒரு முட்டு வர்றா பாருங்க எரன். பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத. நம்ம மனித குலத்தை காப்பாற்றுறதை விட்டுட்டு உனக்கு பிடிச்சி வச்சது செஞ்சுட்டு இருக்கிற. இதெல்லாம் தப்பு மிகாஸ் அப்படின்னு நம்ம எரன் ரொம்பவே கோவமாக செய்யும்போது சரி நான் இனிமேல் எதுவுமே பண்ணல நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன். பட் நான் கூட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன். தயவு செஞ்சு செத்து மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு மிகாஸ் ரொம்பவே சோகமாக கேட்டுட்ருக்கிறா. நான் கன்ஃபார்மாக சாக மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் கன்ஃபார்மாக சாகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் டைட்டன்ஸ் எல்லாமே பழிவாங்கிறதா என்னோட மெயின் குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரனோட மண்டைக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வேன்கார்டோட ஃப்ரெண்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கிறாங்க. அண்ட் எரனோட டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 34th ஸ்குவாடு. ஸோ இவங்களுக்கு சில ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த டைட்டன்ஸ் எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியலை. அதோட பிறப்பு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா டைட்டன்ஸோட உடல் அமைப்பே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் மனுஷங்களை விட. அது மனுஷங்களோட பெருசாக இருக்கும். ஆனால் அதுங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது மனுஷனோட உருவத்து வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். காட்டுப்பகுதிக்குள்ளே ஏற்கனவே அவங்க ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த காரணத்தினால அதுங்களுக்கு மிருகங்களை பிடிக்காம கூட போயிருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினாலேயே மனுஷங்க அதுங்களுக்கு ஒரு புதிய வகை இனமாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால தான் மனுஷங்களை அது சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சில தியரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ப்ரொஃபஸர் வந்து தியரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கிற டைட்டன்ஸை கொள்றதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேனன்ஸை பயன்படுத்தினாங்க. அந்த கேனன்ஸை பயன்படுத்தி தான் பெரும்பாலான டைட்டன்ஸை அவங்க ஈஸியாக கொள்ள ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த டைட்டன்ஸுமே ஈஸியாக விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அது என்ன பண்ணாலுமே அதோட தலை வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அந்த டைட்டன் எப்படி கொள்றது அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல. அந்த டைட்டனோட வீக் ஸ்பாட்டே அதோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த பகுதி தான். இந்த பகுதி நீங்கள் உங்களோட ஷார்ப்பான பிளேடு வச்சு அட்டாக் பண்ணாலே போதும். அந்த காரணத்துக்காக தான் இந்த ஷார்ப்பான பிளேடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதோட கழுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ணுங்கள். அடுத்த செகண்டே இந்த டைட்டன்ஸ் எல்லாமே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் இந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம இறன்னு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் ஆர்மின் இந்த இடத்துல பயப்படுற மாதிரி இருக்குது. அண்டு மறுபடியுமே ரியல் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சு ஆர்மின், ரொம்பவே பதட்டமாக இருக்கிறியா இல்லை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறியா? ஏன்னா இது நமக்கான ஒரு கடமை, நமக்கான ஒரு சான்ஸு நம்மளோட தப்பை திருத்திக்கிறதுக்காக.
ஸோ இதுக்கு மேலே எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிற அப்படின்னு நம்ம யாரான்னு கேட்கும்போது நானும் அதுக்கு தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆர்மின் சொல்கிறான். ஆக்சுவலி நீ கொடுத்த இப்போ ஸ்பீச்னால தான் எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்த மாதிரி இருக்குது. அந்த டைட்டன்ஸ் யார் வந்தாலுமே அடிச்சு போட்டுடலாம் தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிற இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சீனியர்ஸ் ஸ்குவாட் நம்பர் 34 நீங்கள் எல்லாருமே போய் அங்கே டைட்டன்ஸ் வருதுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சீனியர் சொல்லும்போது ஸோ எரன் அப்புறம் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் அப்படியே புலி மாதிரி கிளம்பிட்டாங்க. அவங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது ஏதாவது டைட்டன் வருதா அப்படின்னு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க போகிற திசையில் எதுவுமே வரல. ஆனால் நம்ம எரன் கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான டைட்டன் தெரிஞ்சிருக்குது. அங்கே என்ன எல்லாமே டைட்டன்ஸ் ஊடுருவிச்சிட்டு இருக்குது அப்படின்னா வேன்கார்ட்லேயுமே எல்லா டைட்டன்ஸுமே ஊடுருவிச்சா வால் ரோஸோட கதை இப்போ முடிய போகுது அப்படின்ட்டு இருக்கும்போதே நம்ம எரனோட கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான டைட்டன் தெரிஞ்சிருக்குது. ஆக்சுவலி நம்ம கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான டைட்டன் தெரியுது. அது ஒரு அப்நார்மல் டைட்டன் எல்லாருமே தப்பிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிபட்டு அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு டைட்டன் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அப்நார்மல் டைட்டன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பிடிச்சிருச்சு. அந்த ஒருத்தனை யாருன்னா தாமஸ் தான். ஸோ இவங்க கூட ஒன்றா இருக்கிற தாமஸ் இப்போ டைட்டனோட வாயில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்க்கும்போது எரனுக்கு ஒரு மேலேயே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு தாமஸ் முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தாமஸை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அதை முழுங்கிக்கிட்டு அது பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே எரனுக்கு கட்டுக்கணக்காத கோவம் வந்துடுச்சு. நீ எப்படி என் டீம்மேட்டை முழுங்கலாம்? ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்போ உங்கள் பண்ண காரணத்துக்காக உங்களை நான் சும்மா விட்டுருக்கக்கூடாது. ஆனால் இந்த தடவை நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு கடும் கோவத்தோட நம்ம எரன் பார்த்தீங்கன்னா அவனோட 3D கியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம அந்த டைட்டன் கிட்ட ஒரு காலை பார்த்தீங்கன்னா நம்ம எரன் பறி கொடுத்துட்டான். அடி வாங்கின அதே கையோட அவன் பார்த்தீங்கன்னா செம அடி வாங்கிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் டீம்மேட்ஸுமே எல்லாருமே இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ஓடிஎம் கியர் யூஸ் பண்ணுறாங்க டைட்டன்ஸ் கிட்ட. அதெல்லாம் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டன்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆர்மின் பார்க்கும்போது அவனோட பயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிஜமாக மாறுற மாதிரி இருக்குது. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியே. ஏன்னா என் காம்ரேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டன்ஸ் கிட்ட சாப்பாடாக போகிறாங்க. ஆனாலும் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஆர்மின் பயந்துக்கிட்டே இருக்கிறான். இங்கே ஆர்மினுக்கு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைட்டன் வந்துட்டு இருக்குது. ஆனால் அவனால் கொஞ்சம் கூட அசையவே முடியல. ஏன் என்னால் அசைய முடியல? ஏன் நான் அசைய மாட்டேங்கிறேன்? அவ்வளோதான் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஆர்மின் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா ஆர்மினை வாய்க்குள்ளே போட்டுருச்சு. ஸோ ஆர்மின் பதறிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டனோட வாய்க்குள்ளே போயிட்டு இருக்கிறான். நம்ம எரனுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். சில ஃப்ளாஷ்பேக் அவன் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ஸோ ஆர்மின் தன்னோட தாத்தாவோட புக்கை திருடிட்டு வந்திருப்பான். இங்கே பாரு இந்த புக்கில் என்னென்ன போட்டிருக்குது தெரியுமா? ஸோ இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்குது. இந்த புக்கில் இருக்கிற விஷயத்த சொன்னால் நீ ஏன் ஆச்சரியப்படுவது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்சுவலி வெளி உலகம் ரொம்பவே வித்தியாசமானதாம்மா. அந்த இடத்துல நெருப்பு மலை அப்புறம் தண்ணி ஐஸு ஏகப்பட்டது இருக்குமாம்மா. அது மட்டும் இல்லாமல் உலகத்தை சுற்றியுமே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே வெறும் உப்பு தண்ணியாக தான் இருக்குமாம்மா அப்படின்னு ஆர்மி சொல்கிறான். என்னடா சொல்லிட்டு இருக்கிற? உப்பு தண்ணியா? அப்படியெல்லாம் இருந்தால் இங்கே இருக்கிற மெர்ச்சன்டைல் எல்லா வேலையை பார்க்குறவங்க எல்லாமே அந்த தண்ணி உறிஞ்சி எடுத்துருவாங்களே அப்படின்னு நம்ம யாரும் சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பட் இதெல்லாமே மற்றவங்க கிட்ட யாராவது சொன்னால் அவங்க நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வெளி உலகத்தை பார்க்குற வரைக்கும் நீ நானும் சேர்ந்து ஒன்றா போராடுவோம் அப்படின்னு ஆர்மின்னு சொல்லிட்டு இருப்பான். நிஜமாலுமே எனக்கு இந்த வெளி உலகத்தை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை இருக்குது ஆர்மின். ஒரு நாள் நீ நானும் ஒன்றா சேர்ந்து அந்த வெளி உலகத்தை பார்ப்போம் அப்படின்னு நம்ம எரன் நீங்கள் சொல்லியிருப்பா சின்ன வயசில். அதை நினச்சி பார்த்துக்கிட்டு ஒரே ஒரு காலோட நம்ம எரன் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஆர்மின் கத்திக்கிட்டே இருக்கும்போதே அந்த டைட்டனோட வாய்க்குள்ளே நம்ம எரன் பார்த்தீங்கன்னா ஆர்மினோட கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே இழுத்து போடுறான் பாருங்க. போட்ட அடுத்த செகண்டே நம்ம எரன் உள்ளே மாட்டிக்கிட்டான். ஆர்மின் நீ எனக்கு ஒரு விஷயத்தை காட்டினில்ல வெளி உலகத்தில் என்ன இருக்குன்னு. அந்த வெளி உலகத்தை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வெளி உலகத்தை நான் என் கண்ணால் அதை ரசிக்கணும் அப்படின்னு நம்ம எரன் அவனோட கையை வெளியிட்டே இருக்கும்போது அந்த டைட்டன் டப்புன்னு வாய மூடுது பாருங்க. நம்ம எரனோட கை துண்டா ஆர்மினோட முன்னாடி வந்து விழுகுது. இதை பார்த்து ஆர்மினுக்கு ஒன்றுமே தாங்க முடியல. எரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்மின் கத்துறா பாருங்க. அந்த இடமே அப்படியே அதற மாதிரி இருக்குது. இவன் கத்துறது நம்ம மிகாசாவுக்கு கேட்குது. மிகாசா பார்த்தீங்கன்னா திரும்பி ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுமே திரும்பி பார்க்குறா. ஆனால் அவளுக்கு தெரியல எரன் இங்கே செத்துட்டான் அப்படின்னு. மிகாசாவுமே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறா. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.